ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்காகவே ஆசீர்வதிச்சு நான் அனுப்புன இந்த உதியை தொட்டதின் மூலமாக உன் வாழ்க்கையில இனி மிகப்பெரிய அளவில் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க போற. ஆமீன் செல்லமே. சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை, நிம்மதியே இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்த உனக்காகவே தான் நான் சீரடியிலிருந்து ஆசீர்வதிச்சு இந்த உதியை அனுப்பியிருக்கேன். இந்த உதியை தொட்டதின் மூலமாக நான் இனிமேல் உன் கூடவே இருப்பேன். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் உன் கைகளில் கொடுத்து உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். இனி உன் குடும்பத்துக்கும் உன் தலைமுறைக்குமே கூட நிம்மதியும் சந்தோஷமும் செல்வ பலமும் நிரந்தரமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் என் செல்லமே. நீ வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு அவ்வளவு சுலபமாக இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். கரடு முரடான பாதையில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு கஷ்ட காலங்களையெல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை எல்லாம் முறியடித்து முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்வின் இருளை அகற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன். உன் மனசில் இப்போ நீ எதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது கூடிய சீக்கிரம் சரியாயிடும். நீ வெற்றி பெறுவதற்கான சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த சாயப்பா உனக்கு கொடுக்குறேன் என் செல்லமே. இப்போது நீ அனுபவிக்கும் துன்பம் எதுவும் நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதுன்றது எண்ணத்தோட ஒரு சிலர் உன்னுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இந்த சாயப்பா அனைத்து தடைகளையும் தடங்கல்களையும் தீவினை நினைக்கிற மனிதர்களையும் தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். இப்போது கூட இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்து அதிர்ஷ்டமான விஷயம் உன்னை வந்து சேரப்போகுது. நீ இழந்ததை விட பெருசாக உனக்கு கொடுத்து உன் கவலைகளுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். இப்போது நீ சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உருவாக்கி தர்றேன். உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நீ செய்கிற ஒவ்வொரு போராட்டத்திலும் நான் நிச்சயம் உன் கூடவே இருப்பேன். நீ சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சரி செஞ்சு உன் சந்தேகத்தில் எல்லாம் உனக்கு துணையாக இருந்து உனக்கு வழிகாட்டி ஒளிகாட்ட நான் வந்துட்டேன் என் செல்லமே. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு நிழலாக மட்டுமின்றி உன்னை தாங்கும் தாயாகவும் உனக்கு வழிகாட்டும் தந்தையாகவும் இருக்க போகிறேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு போராட்டத்திலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். உன்னுடைய ஒவ்வொரு சந்தேகத்தையும் தீர்த்து வச்சு உனக்கு இருக்கும் தடைகளையும் பிரச்சனைகளையும் அகற்றி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். உனக்கு நிழலாக நான் இருந்து உன் போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்க போகிறேன். நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் வேதனைகளையும் சோதனைகளையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரம் பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நம்பிக்கையை மட்டும் உறுதியாக வச்சுக்கிட்டு ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து ஏன் தான் இப்படி நடக்குதோன்னு வருத்தப்பட்டாயல்லவா? விதை விதைத்தவன் எனக்கு அறுவடை செய்யவும் தெரியுமே செல்லவே. எந்த விஷயம் நடந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுப்பேன். நீ செஞ்ச புண்ணியங்கள் எல்லாமே உனக்கு பாதுகாப்பு கவசமாக வந்து நிற்க போகுது. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ அமைதியாக இருக்க கற்றுக்கோ. பழிவாங்கும் எண்ணத்தை தூக்கி போடு. என்னுடைய கணக்கில் இருந்தும் என் கண்காணிப்பில் இருந்தும் யாருமே தப்ப முடியாது. நான் யாருக்கு என்ன செய்யணும்னு நினச்சிருக்கணும் அந்த கணக்குப்படி சரியானதை அவர்களுக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன். உன் நம்பிக்கையே உனக்கு பெரிய சக்தியாக மாறி உனக்கு உதவி செய்ய போகுது. என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ எதை நினச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ நினச்சதை விட அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் இருக்க பயத்தையும் பதட்டத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வருவேன் என் செல்லமே. உன் பேச்சிலும் செயல்களிலும் நான் உனக்கு தெளிவையும் அமைதியையும் கொடுக்க போகிறேன். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் நான் உனக்கு துணையாக இருந்து
உன் வாழ்க்கையில நீ சற்றும் எதிர்பாராத நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க போறேன். அடுத்தவங்க பேசுற வார்த்தைகள் உன் மனசை காயப்படுத்தியிருக்கலாம். உன்னால இது முடியாது, உனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு அடுத்தவங்க சொன்னதை எல்லாம் மனசுல நினைச்சு கவலைப்படாத. அடுத்தவங்க சொல்றது உன் வாழ்க்கையில அப்படியே நடந்துருமா என்ன? உன் வாழ்க்கை எழுதி வச்சிருக்கிறது இந்த சாயப்பா நான் அல்லவா? இன்னைக்கு உன்னை புகழ்ந்து பேசுபவர்கள் நாளைக்கும் உன்னை புகழ்ந்து பாராட்டி கைத்தட்டி ஆராதிக்கும்படி செய்வேன். இன்னைக்கு உன்னை இகழ்ந்து பேசுபவர்கள் நாளைக்கு உன் வெற்றியை பார்த்து வாயடைச்சு போய் உன்னை புகழ்ந்து பாராட்டும்படியும் இந்த சாயப்பா செய்யதான் போறேன். நீ ஒருபோதும் மனம் தளர்ந்து போகாதே, நம்பிக்கையை கைவிடாதே. என் அருள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை உயர்த்துமென் செல்லவே. நீ வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் மனசுல நிறைய கவலைகள் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். நீ சந்திச்ச பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன் அல்லவா? கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உன் மன பாரத்தை எல்லாம் விலக்கி வச்சு என் அருளால உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போறேன். உன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் இந்த சாயப்பா ஏன் பொறுப்புல விட்டுடு. எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை சிக்கலில் வைக்கலாம் நினைக்கிறவங்களுக்கு நான் தண்டனையை கொடுத்து என் அருளால் உன்னை காப்பாற்றி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லவே. எது எப்படி இருந்தாலும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும். இந்த உலகம் சில சமயங்களில் உன்னை கடுமையாக நடத்தலாம், உன்னை கஷ்டப்படுத்தலாம். நீ நம்பிய மனிதர்களை உன் எதிர்பார்ப்புகளை பொய்யாக்கி உனக்கு துரோகம் செய்யலாம். ஆனா இதையெல்லாம் நீ பெருசா நினைச்சு வருத்தப்படாத. ஏமாற்றங்களை எல்லாம் உனக்கான ஒரு பாடம்னு நினைச்சுக்கோ. உன் நம்பிக்கையை சோதிக்கவும் உன்னை விழிப்புணர்வு பெற செய்வதும் இந்த உலகம் பல வேலைகளை செய்யும். நீதான் கவனமா இருந்து எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ பழகணும் என் செல்லமே. ஏமாந்து போயிட்டீனா உன் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. கண்டிப்பா நான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில உன்னை முன்னுக்கு கொண்டு வருவேன். இப்போது உனக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். உன் கனவுகள் நனவாகி உன் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். நீ எதிர்பார்க்கிற எல்லா நல்ல மாற்றங்களையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில நான் வெற்றியை உண்டாக்க போறேன். நீ இழந்ததாக நினைச்ச பல விஷயங்கள் இப்போ மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லவே. உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாகத்தான் இந்த உதியை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். என் அருளால இந்த உதியை உன் தலைவிதியை மாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க போது உன் மனசுல இருக்க பயத்தையும் துன்பத்தையும் போக்கி என் அருளால உன் வாழ்க்கையை வழி நடத்தி கூட்டிட்டு போக போறேன். நீ எப்போதும் தேவையில்லாத சந்தேகத்துக்கு மனசுல இடம் கொடுக்காதே. எப்பவும் என் மேல நம்பிக்கையோட அமைதியாக இரு. நேர்மையாக வாழ நினைக்கிற உனக்கு எந்த விதத்திலும் தீங்கு நடக்க நான் விட்டுட மாட்டேன். உன் மனசை நீ சுத்தமா வச்சுக்கிட்டினா நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை உண்டாக்கி தருவேன். எல்லா விதத்திலும் இனி உனக்கு நல்லதே நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே என் செல்லமே. இந்த உலகத்துல எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவில்லாமல் இருப்பது கிடையாது. கண்டிப்பா உன்னுடைய பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்க தான் போறேன். நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை எல்லாம் யோசிச்சு உன்னை நீயே பலவீனமான ஆளாக நினைக்க வேண்டாம். இன்னும் இன்னும் உன்னை வலிமையான ஆளாக மாற்றி உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் கொடுக்க போறேன். எந்த விஷயத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கியோ அது சீக்கிரம் சரியாயிரும். உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன். உன் மனதை சோர்வடைய செய்யும் விஷயங்களிலிருந்து உன்னை சரி செஞ்சு உனக்கான உத்வேகத்தையும் புத்துணர்ச்சியையும் நான் கொடுக்க போறேன்.